வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான கீதாஞ்சலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அஞ்சலி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்காவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஸ்ரீனிவாசன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரை நான் ஹீரோனே சொல்றேன். இவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட இவரோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. என்னப்பா கதை சாதாரணமா இருக்கு, ஐட்டம் சாங்லாம் இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், இது அந்த மாதிரி கதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கதை இல்லைன்னா நான் படம் பண்றதுக்கு தயாரா இல்ல, நீ வேற ஆளா பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஸ்ரீனிவாசம் ஒவ்வொருத்தர்கிட்டயா கதையை வந்து சொல்லிட்டாரு. வேற ஒரு லேடி இருக்காங்கல்ல, என் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கதை சொல்லணும், எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா கண்டிப்பா படம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆவர கதை இல்லைன்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் சொதப்பிட்டு இருக்கு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பிசினஸ் மேன் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. அவர் கார்டை வச்சிருக்கேன், என் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு போய் அந்த கார்டை எடுத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரமேஷ்னு ஒரு பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிசினஸ் சம்பந்தமா ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா சினிமால டைலாக் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசுறாரு. ஏன் சார் சினிமா டைலாக் மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் கேக்குறாங்க. இவருக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும்ன்றத பத்தி சொல்லிட்டாரு. சீக்கிரமே ஒரு படம் தயாரிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ரமேஷ்க்கு போன் கால் வருது. நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிருக்காரு. என்கிட்ட சூப்பரான ஒரு கதை இருக்கு சார், நான் சொன்னேன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ்வளவு நம்பிக்கையா பேசுறல, நாளைக்கு காலையில கதை சொல்றதுக்காக வந்துரு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான ஆளா இருப்பாரு. ஹீரோ இன்னைக்கு கதை சொல்ல வரப்போறாருல, அதனால எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிடுறாரு. ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஹீரோ வர மாதிரியே தெரியல. இப்ப வெயிட் பண்ணி பார்த்து இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க இருந்து கிளம்பலான்னு வெளியே வர்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துடுறாரு. சார் கதை சொல்றதை பத்தி சொன்னல, இப்பதான் சார் வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு பொறுப்பே இல்லையா, என்னெல்லாம் கதை கேட்க முடியாதுன்னு இவர் கிளம்ப பாக்குறாரு. என்ன ஏத்திட்டு வேணா போங்கன்ற மாதிரி கார் முன்னாடி படுத்துடுறாரு. நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல, ஏத்திட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரமேஷும் மிரட்டுறாரு. சார் நான் சொல்ற கதையை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா ஏத்திட்டு போங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியா சொல்ற, சரி கதையை சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல இவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. வாட்ச்மேனுக்கு ஒரு பிளாட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன அந்த பிளாட்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. இவர் ஒவ்வொரு இடமா இவரோட லைட்டரை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. யார் இறந்து போனாங்கன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ தானே கொலை பண்ண, கொலை பண்ணிட்டு தெரியாத மாதிரி எங்களுக்கு கால் பண்ணிருக்க அப்படி தானேன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க, நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. மேற்கொண்டு இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாரு. அவர் என்ன விசாரிக்கிறாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஒரு வழியா இந்த கேஸையும் இவர் முடிச்சிடுறாரு. ஆனா இந்த லேடி இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பேய் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இதனால இந்த பிளாட்டோட ஓனர் ஃபாரின்ல இருந்து வந்துடுறாரு. இந்த பிளாட்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறதுனால யாருமே வாடகைக்கு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனும் புரிய வைக்கிறாரு. இதனால பிசினஸ் மேன் இருக்கார்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த சாமியாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி பேய் இருக்கு, நீங்க தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ் மேன் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாமியார் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த சாமியாரே இங்க பேய் இருக்குன்றத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப சில மந்திர வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு எலும்புச்சம்பளத்துல வந்து லாக் ஆயிருது. உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த பேயை நான் இந்த எலும்புச்சம்பளத்துல லாக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமியாரும் கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த எலும்புச்சம்பளமும் வெளியே விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, கதை இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, அப்ப பேய் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இல்ல சார், நம்ம உள்ள போய் பேசிக்கலாமான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ரமேஷுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கு. அதனால கையை பிடிச்சி இவரை தூக்கி விடுறாரு. இவரை கையோட வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காரு. சரி எந்த ஹீரோவை மைண்ட்ல வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் ரவி தேஜாவா மைண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ரவி தேஜா சம்பளம் அதிகமா எதிர்பார்ப்பாரு. என்னால அதிகபட்சம் 5 கோடி தான் இந்த படத்துக்கு செலவு பண்ண முடியும், நீ அதுக்கேத்த மாதிரி யாரையாவது சொல்லு அப்படின்ற மாதிரி ரமேஷ் கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம புது ஆளை கூட போட்டுக்கலாம் சார், இப்போதைக்கு கதை கேட்கும் போது என்ன இமேஜின் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்ன இமேஜின் பண்ணுமா, சரி மேற்கொண்டு சொல்லு அப்படின்ற மாதிரி ரமேஷும் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ கேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹைதராபாத்துக்கு போகணுன்ற மாதிரி ஹைதராபாத் பஸ்ல வந்து ஏறிடுறாரு. பக்கத்து சீட்ல யார் உட்கார போறான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அழகான பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே சைட் அடிக்கிற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பஸ் டிரைவர் இருக்கார்ல, லைட் ஆஃப் பண்ண போறேன்னு ஆஃப் பண்ணிடுறாரு. லைட் ஆஃப் பண்ணோன்னே ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. எனக்கு இருட்டுனா பயம்ன்ற மாதிரி சொல்றாரு.
பக்கத்துல இருக்க ஹீரோயின் தான் கை மேல கை வைக்கிறாங்க. அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க சின்ன லைட்டை ஆன் பண்ணிடுறாங்க. இவர்கிட்ட நார்மலா பேசிட்டு வராங்க. இவருக்குமே அவங்கள பயங்கரமா பிடிச்சிருக்கு. ஹீரோ முடிச்சு பார்க்கும்போது பஸ்ல இருந்து எல்லாருமே இறங்கி இருக்காங்க. சே, ஹீரோயின் நம்பரை வாங்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு மதுன்றவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. மது இருந்த வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பாங்க. புது வீடு தான் பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதையை சொல்லி ஓகே பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே முதல்ல ஏஜென்ட்டை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஏஜென்ட்டோட நம்பரை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ஏஜென்ட்டே அங்கதான் இருக்காரு. என்ன மாதிரி வீடு வேணும்னு கேக்குறாரு. 5000 ரூபாய் தான் வாடகை இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி வீடு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு கம்மி வாடகைக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த ஏஜென்ட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வாட்ச்மேன் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல ஒரு வாட்ச்மேனை காமிச்சாங்கல்ல, அவரோட ஞாபகம் தான் வருது. அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இந்த வீட்டை எப்படியாவது அவங்க தலையில கட்டி விட்டுலாம், நீ வீட்டை பத்தி எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. வாட்ச்மேனோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீடு நல்லா பெருசா இருக்குல்ல, பரவாயில்ல, 5000 ரூபாய்க்கு ஒர்த்தா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு ரூம் மட்டும் பூட்டு போட்ட மாதிரி இருக்கு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பூட்டை தொடுற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வாட்ச்மேனை நிறுத்திடுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்களோட பொருள் தான் அந்த ரூம்ல இருக்கு, அது உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே மத்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பால்கனிக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா பக்கத்திலேயே பெருசா ஒரு சுடுகாடு இருக்கு. இத பார்த்தோன்னே இவருக்கு இந்த வீடு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வேற வீடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு மதுக்கு போன் கால் வருது. ஏற்கனவே ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பாரு. அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு மாசம் பிறந்தா 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற மது பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. மச்சான், இந்த வீட்டுக்கு வந்தோன்னா லக் அடிச்சிருக்கடா, இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயுமே ஹீரோ ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு. இப்பதான் தில்ராஜோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. புது ஆட்கள் கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தில்ராஜ் சொல்றாரு. பாத்தியா, இவர் கூட முடிவெல்லாம் மாத்திருக்காரு, நீ இங்க இரு மச்சான், இந்த வீடு நமக்கு லக்கு அப்படின்ற மாதிரி மது சொல்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே சரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ராஜேஷ் சங்கர்னு ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. ப்ரொடியூசர் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி யாரையாவது ஏமாத்தி கொஞ்சம் காசெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே யாராவது சிக்குவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் தில்ராஜ பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. எடுத்தோம் கவுத்தோம்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. ஐயா, இப்ப ஊர்லயே இல்ல, ஊருக்கு வந்தா சொல்றேன், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க ரெண்டு பேர் கவனிக்கிறாங்க. ஹீரோவை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. ஹீரோவும் தில்ராஜ் சார் ஆபீஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி மது கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நாங்க அவரோட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க தான், எடுத்தோம் கவுத்தோம்லாம் அவர் யார்கிட்டயும் கதை கேட்க மாட்டாரு, முதல்ல எங்களை தான் அனலைஸ் பண்ண சொல்லுவாரு. ஒரு வாரம் நாங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் சார் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் உண்மையிலேயே தில்ராஜுக்கு வேண்டியவங்க அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட நிறைய காசு தராரு, அவங்க எது கேட்டாலும் வாங்கித்தா, அவங்கள கவர் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் இவங்களுக்கு நிறைய செலவு பண்றாரு. நைட்டு 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே கோஸ்ட் ரைட்டர்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ரைட்டரோட டைலாக்லாம் நாங்க எழுதினது தான், என்ன எங்களுக்கு கிரெடிட்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சும்மா பீலெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப சங்கருக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கோரமா ஒரு உருவம் தெரியுது. இத பாக்குற இவருமே பயந்துடுறாரு. இப்ப வெளியே வந்து இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. இவங்களும் பாக்கலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு உருவமும் அந்த இடத்துல இல்ல. நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. மேற்கொண்டு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி இவங்க 3 பேருக்கும் தெரியுது. அதே மாதிரி வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. 3 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேருமே வேகமா பெட்ரூம்ல போய் படுத்துடுறாங்க. ஹீரோக்கும் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் கதவை திறந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே கதவை திறக்கிறது. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. மேடம், பஸ்ல வச்சு நம்ம பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அப்படியா, இப்பதான் நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. பக்கத்துல தான் நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கூட இருக்கவங்க இன்னும் வரல, ஒரு மணி நேரம் இங்க இருந்துக்கலாமான்னு கேக்குறாங்க. இது என்ன கேள்வி, உள்ள வாங்கன்ற மாதிரி இவரும் வெல்கம் பண்றாரு. இவருக்கு தான் ஹீரோயினை பிடிக்கும்ல, அதனால பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து தராரு. நீங்க சூப்பரா காஃபி போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் புகழ்றாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. ஹீரோவோ நைட் எனக்கு பிடிச்ச பொண்ணு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது பொண்ணு வந்தாளா, எங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கலையேன்னு சொல்றாங்க. நீங்க தூங்கிருப்பீங்க, அதனால கேட்டிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கார் இல்லாமே ஒரு நபர் கார் ஓட்டிட்டு வர மாதிரி பண்றாரு. இவங்க 3 பேருமே குறுக்க வந்துடுறாங்க. கார் வரும்போது இப்படிதான் குறுக்க வருவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. எது கார் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, இவ்வளவு பெருசா கார் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. சார், அவங்க தெரியாம பேசியிருப்பாங்க, நீங்க காரை நிறுத்திட்டு போங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் வந்து சொல்றாரு. அந்த நபரும் கிளம்பி போயிடுறாரு. யோ, இல்லாத காரை இருக்குன்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கேக்குறாங்க.
இல்லாத காரை கிளீன் பண்றதா மாசம் மாசம் 2000 ரூபாய் வாங்குறேன், அதை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனும் இவங்களை பார்த்து சொல்றாரு. இந்த ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தில்ராஜ் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. கதை கேட்டோம் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு, இவரை வச்சு கண்டிப்பா படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா வீட்டுல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, நேத்து மாதிரியே சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே செம்மையா வீட்டுல பயந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஏதோ ஒரு உருவம் போற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. தைரியத்தை வர வச்சு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கும் ஒரு 1 மணி நேரம் இருக்கணும், ஓகேவான்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஏத்துக்கிறாங்க. மத்த 2 பேருமே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் காஃபி வேணும்னு கேட்கும்போது இவங்க 3 பேருமே போடுறதுக்காக வந்துடுறாங்க. நான் தான் பெஸ்டா போடுவேன்னு போட்டி போட்டு தான் 3 பேருமே காஃபி எல்லாம் ரெடி பண்றாங்க. ஹீரோயினும் முதல் காஃபியை குடிச்சு பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது குடிச்சு பார்த்தவங்க இது நீ தானே போட்டேன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினை இவங்க 3 பேருக்குமே பிடிச்சிருக்கல, அதனால அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேரக்டர் உண்மையா இல்ல பேயான்னு தெரியல. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, தில்ராஜ் சார் ஊர்ல இருந்து வந்துட்டாராம், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாரு. இது வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா இந்த இடத்துல பயப்படுறாங்க. இவங்க வீட்டுல நடுவுல சாப்பாடு பொருள் எல்லாம் காணும் போது நைட்டோட பேய் தான் இந்த வேலையை பண்ணுது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ பேய்க்காகவே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. போற காரியம் மட்டும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஆபீஸ்க்கு வந்து தில்ராஜ பாத்துறாரு. ஆனா ராஜேஷ் இருக்காருல, நீங்க இங்கே இருங்க நான் மட்டும் போறேன்ற மாதிரி தில்ராஜுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் தில்ராஜ் கிட்ட பேசுறாரு. பேசணும்னு தில்ராஜ் இங்க இருக்க ஹீரோக்கு கையை காமிச்சிட்டு கிளம்புறாரு. உன் கதையை பத்தி சார் கிட்ட சொன்னேன், சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, இன்னும் கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வர சொன்னாரு, அதை மட்டும் பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூன்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. சங்கரும் எப்படி சமாளிச்சேன்னு கேக்குறாரு. ராஜேஷ் பண்ண விஷயத்த சொல்லிட்டாரு. சரி அங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரு, என் கதையை சொல்லணும்னு உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டே இருக்காரு, நீங்க கையை மட்டும் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவர் கையை காமிச்சு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவங்க 3 பேருமே நைட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க பேய்க்காக பிரியாணி வச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதை ஹீரோயின் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடுறாங்க. இதனால இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க. எங்க ஃப்ரெண்டு மது வந்துருவான், இருந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. தில்ராஜ் ஓகேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவர் ஃப்ரெண்டு மது கிட்ட சொல்லிட்டாரு. மதுவும் ஹீரோக்காக இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. சரி நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் 2 போலீஸ் இந்த இடத்துக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு இறந்து போனா அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் தான் இருக்கு, நீங்க ரூம்ல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் தந்ததுலயே ரூம்க்கான கீ இருக்கு. இவங்களும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. ஒரு பீரோ இருக்கு. அந்த பீரோல போலீஸ் தந்த பொருளை வச்சுட்டு கிளம்ப பாக்குறாங்க. இவங்க நடந்து போகும்போது அந்த பொருள் காத்தடிச்சு கீழே விழுந்துருது. இப்ப எல்லாமே ஓபன் ஆயிருது. இவங்களும் ஒரு ஆல்பம் இருக்கிறத பாக்குறாங்க. ஆல்பத்துல பார்த்தா ஹீரோயின் தான் இருக்காங்க. என்ன ஹீரோயினோட ஆல்பமா இருக்கு, அப்ப ஹீரோயின் தான் இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திடீர்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா வாட்ச்மேன் தான் வந்திருக்காரு. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்க 3 பேருமே வாட்ச்மேன் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க, அது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க பேரு கீதாஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போட்டோல ஹீரோயினை மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. இதை பாக்குற இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராது, கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க 2 பேர் ஓடி போயிடுவாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பேய் நம்மள தடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொறுமையா அந்த வீட்டை விட்டு வராது. இப்படி வந்தவர் தான் கதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. இது எல்லாமே உண்மை சம்பவம் சார், எனக்கு உண்மையிலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ரமேஷும் ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா சொல்ற, அப்ப பேய் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. நான் இது வரைக்கும் சொன்னது உண்மையிலேயே நடந்தது சார், கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன், ஃபிக்ஷனா சேர்த்து கதையை நான் முடிச்சிடுறேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ஓகே கிடையாது, நீ திரும்பி அந்த வீட்டுக்கு போகணும், அந்த பேய் எதனால இதெல்லாம் பண்ணுது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும், அதை ஒரு கதையா மாத்தணும், அதை வேணா நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இல்லைன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவும் கிளம்புறாரு. திரும்பி அந்த வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பேய் தொல்லை இருக்கு. அதே மாதிரி ஊருக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா அப்பா கிட்ட இவர் சவால் விட்டு தான் கிளம்பி இருப்பாரு. அப்பா பொட்டி கடையில வேலையை பாருன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல நான் ஊருக்கு போயிட்டு பெரிய டைரக்டரா மாறிட்டு தான் வருவன்ற மாதிரி சபதம் விட்டு கிளம்பி இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பொண்ணு இடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு ஹெல்மெட்டை கழட்டி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவர் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் கூட போட்டோல இந்த பொண்ணு தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு கிட்ட கீதாஞ்சலியை பத்தி விசாரிக்கிறது. காலேஜ் வரைக்கும் தான் நாங்க 2 பேருமே ஒன்னா படிச்சோம், அதுக்கு மேல மதுன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அவ லவ் பண்ணா, அந்த மதுவால் தான் அவ இறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. மது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அந்த பொண்ணு சொன்னனே இவருக்கு இவரோட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. இதனால தான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி அவளோட ஆன்மா வருதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கிட்ட வராரு. மது கிட்ட ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன்னு கேக்குறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. இவங்களும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க.
இதை கவனிக்கிற ஹீரோவும் உள்ள வந்து கோவமா பேசுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீ தானே இதுக்கு காரணம்னு கேக்குறாரு. ஓஹோ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி மது வித்தியாசமா பேசுறாரு. இப்போ ஒரு கத்தி எடுத்து சடனா ஹீரோவோட வயித்தையே குத்திடுறாரு. ஹீரோ செத்துட்டோன்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் வயிற்றுல குத்திருக்கலாம் மாட்டாரு. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஏண்டா, மதுன்ற பேர்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? வேற யாரோ பண்ணிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்ப அழுதுகிட்டே ஒரு பொண்ணு போனாலே அதுக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் சண்டையா இருக்கும். பஞ்சாயத்து பண்றதுக்காக தான் இந்த பொண்ணு இவர்கிட்ட வந்திருப்பாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல மதுவும் புரிய வைக்கிறாரு. இப்ப ஓடி போனா அந்த 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம எப்படி பேய பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மது இருக்கார்ல, நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 3 பேரையும் தெரிஞ்ச அங்கிள் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. என்னப்பா மது சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்க 3 பேருமே பேய பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமா அங்கிள், நாங்க 3 பேருமே பேய பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப அந்த டாக்டர் இருக்கார்ல, முதல்ல ராஜேஷ்க்கு பக்கத்துல வராரு. பெல்ட் வச்சு ராஜேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ பேய பாத்தியா பாத்தியான்னு கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வலி தாங்க முடியாம ராஜேஷும் இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாரு. புரிஞ்சுக்கோங்க, பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் உங்களோட கற்பனைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, நான் வீட்டுக்கு வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க 5 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாப்பாடு வச்சதான் பேய் வரும் பாத்தீங்களா, அதனால சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி இவ தான் பேய்ன்ற மாதிரி ஹீரோயினோட போட்டோ எல்லாம் காமிச்சிடுறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க வெளியே கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. லைட்டா இந்த டாக்டரும் பயப்படுறாரு. அப்பதான் பின்னாடி இருக்க உருவம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுது. தேவையில்லாம சவால் விட்டு மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பயப்படுறாரு. இப்ப கரண்ட் இந்த இடத்துல வந்துருது. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவரும் கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாரு. கதவை திறந்தா ஈரின் தான் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் அவங்களோட அங்கிள்ன்ற மாதிரி பேசுறாரு. எனக்கு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பேய் காஃபி கேக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பயந்துகிட்டே தான் இந்த இடத்துல காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு. வாங்க அங்கிள், பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவர் கொடுத்த பேட்டி டிவில ஓடிட்டு இருக்கு. பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி கெத்தா பேசிட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. என்ன அங்கிள், பேய் பிசாஸ்லாம் இல்லையான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறதுனால இவரும் பயப்படுறாரு. அப்படிலாம் இல்லம்மா, சும்மா டிவி ஷோல போய் சொன்னேன்னு சொல்றாரு. சரி அங்கிள், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சோன்னு யோசிக்கிறாரு. இப்ப போனை கிச்சன்லயே விட்டுட்டோன்னு தோணுது. கிச்சன்ல இருக்க போனை எடுக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அந்த இடத்துல பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அதை பாக்குற இவரை மயங்கி விழுந்துடுறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. நாங்க சொல்லும் போதே கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க. இப்பயுமே இவங்க கேங்ல மது நம்ப மாட்டாரு. என் கூட வாங்கடா, நான் இருக்கன்ற மாதிரி இவங்களை வீட்டுக்கு கூட்டு வராரு. இவங்க வரும் போதே ஏதோ சவுண்டு கேக்குது. இவங்க எல்லாருமே பயந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த உருவம் தான் நடந்து போகுது. நடந்து போன உருவம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஆப்பிள் எடுத்து சாப்பிடுது. அப்புறம் தான் அது மனுஷன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏதோ ஒரு மனுஷன் தான் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 4 பேருமே வேகமா வந்து அந்த நபரை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த வீட்டுல பேய் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் திருடி சாப்பிடலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்துதான் அங்கிள் மயங்கி விழுந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. இது யாரா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப கதவை திறந்தா ஈரின் தான் வந்திருக்காங்க. நீ பேய் தானே, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கீதாஞ்சலி கிடையாது, அவளோட தங்கச்சியான உஷாஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா தங்கச்சி தான், உங்ககிட்ட என்னோட அக்காக்கு நடந்ததை பத்தி சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கீதாஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஊர்ல இருக்கும் போது பசங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க. அதே சமயம் பரதநாட்டியமும் சூப்பரா ஆடுவாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு அக்கா கிட்ட குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போற நிலைமை வருது. தங்கச்சியும் அக்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறா. திடீர்னு பார்த்தா அக்கா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஊர்க்காரங்களா என்னென்னமோ பேசுறாங்க. அதாவது அக்காக்கு லவ் அஃபேர் இருந்தது, அதனால தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க ஹைதராபாத்துக்கு கிளம்பியிருப்பாங்க. அப்பதான் முத வாட்டியே ஹீரோவை மீட் பண்ணிருப்பாங்க. அக்காவோட வீட்டை பார்க்கணுன்றதுக்காக தான் முத வாட்டி ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவை காஃபி போட சொன்னது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதா பாப்போம் செக் பண்றதுக்கு தான். இவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து செக் தான் பண்ணுவாங்க. பிரோஜனமா எதுவும் கிடைச்சிருக்காது. நான் உன்னோட அக்காவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், மதுன்ற ஒரு பையனை உன்னோட அக்கா லவ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் அந்த மதுவையே மீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஜெயில தான் அந்த மதுன்றவர் இருக்காரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. மதுவை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பாரு. அவரும் இவங்களும் தான் லவ் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்குதான் மதுவோட பர்த்டேவா இருக்கும். ஆனா கீதாஞ்சலியோட பாஸுக்கும் இன்னைக்குதான் பர்த்டேவா இருக்கும். அதனால ஆபீஸ்ல பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனோம், நீ வீட்ல இரு, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்ப பார்ட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் பாஸ் அந்த இடத்துக்கு வராரு. பாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, கதையை கேட்டாரு பாத்தீங்களா, அந்த ரமேஷ் தான் பாஸா இருப்பாரு. கீதாஞ்சலியும் பொக்கேவெல்லாம் தந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்
இவருக்கு கீதாஞ்சலியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப கையை கொடுக்கும் போது ரொம்ப நேரம் கையை பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இவருக்கு அவங்கள பிடிச்சிருச்சுல, அவங்க தனியா இருக்கும் போது பேசுறதுக்காக வராரு. அவங்கள பயங்கரமா வர்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்களும் முதல்ல நார்மலா எடுத்துக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போக போக தான் இவரோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பல கோடி சொத்து இருக்கு, நீ யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் அவரை தான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவனை கூட நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா ஒரு நாள் நைட்டு உன் கூட ஒன்னா இருக்கணும், அதுக்காக எனக்கு பர்மிஷன் தானு கேக்குறாரு. கோவப்பட்ட இவங்க பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. இந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க மது கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட போய் எப்படி அவன் கேட்டான், எனக்கு நினைச்சு பார்க்கும் போதே கோவமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ரமேஷ் வந்துடுறாரு. இதை பாக்குற இவங்களுமே கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ அது உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு புரிய வைன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இல்ல புரிய வைக்க என்ன இருக்கு போங்கன்ற மாதிரி இவரும் கோவமா பேசுறாரு. இதனால ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஜாடியை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாரு. காயப்பட்ட மாதிரி இவரும் கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கீதாஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரமேஷும் தரன்னு இழுத்துக்கிட்டே கீதாஞ்சலியை பக்கத்து ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு. இங்க இருக்க மதுவால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு வெளியே வந்துடுறாரு. உள்ள இருக்கவளை தூக்குல மாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி அவங்கள தூக்குல தூங்குற மாதிரி செட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி இவனை தூக்கி ரோட்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள் அதே மாதிரி மதுவை தூக்கி ரோட்ல போட்டுறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு பாத்தீங்களா, ரமேஷும் காசு கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணிடுவாரு. அதாவது மதுதான் குடிபோதையில கீதாஞ்சலி கிட்ட தப்பா நடந்திருக்கான், அதை ஏத்துக்க முடியாம அவங்க தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதனால மதுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜெயில போட்டிருப்பாங்க. இப்ப ஜெயில வச்சுதான் இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணாத மதுவை இவங்க எல்லாருமே சோகமா பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, எப்படியாவது மதுவை காப்பாத்தணும், அதுக்கு அந்த பிசினஸ் மேனை நம்ம தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் மேனோட பேரை சொல்லிட்டாங்க. அப்பதான் அது ரமேஷ்னு இவருக்கு தெரிய வருது. நான் அவர்கிட்ட தான் கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்கு இப்போ ஒரு பிளான் தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கீதாஞ்சலி இறந்து போயிட்டாங்க. கீதாஞ்சலிக்கு தங்கச்சி இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. இந்த தங்கச்சி மூலியமா பயம்புத்துனா என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இதுக்கான பிளான் எல்லாம் இவங்க கூட டிஸ்கஸ் பண்றாரு. இதுக்கு ஹீரோயின் பேய் மாதிரி நடிக்கணும்ல, அதனால இவங்களும் அந்த டாக்டர் அங்கிளை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் பேய் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. இவளை எப்படியாவது பேய் மாதிரி நடிக்க வைக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓஹோ அப்படியா விஷயம், சரி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் ஏத்துக்கிறாரு. ஒரு பேய் எந்த மாதிரிலாம் நடந்துக்கொன்றது படத்துல இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இவங்களை நடிக்க வச்சிட்டு இருக்காரு. இவங்க சரியாவே நடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடிச்சனா மாட்டிப்ப, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி நடி அப்படின்ற மாதிரி நடிக்க வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ரமேஷ் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க பேயெல்லாம் பார்க்கல, ஆனா இவர் ரமேஷ் கிட்ட நாங்க பேய பார்த்தோம், பேயும் நடந்த விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட சொல்லுச்சு, ஒரு பிசினஸ் மேன் தான் நாசம் பண்ணிருக்கான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நம்ம கதையை சொல்றான் அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா சார், நம்ம பண்ணலாமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா பண்ணலான்ற மாதிரி ரமேஷ் ஏத்துக்கிறாரு. நான் படம் பண்ண போறதுக்கு நீங்க தான் காரணம், அதனால பேய் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைக்குது சார், நீங்க வர முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க போட்டிருக்க பிளான்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரினும் கடவுளை வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு எலும்புச்சம்பளத்தை காமிச்சாங்க பாத்தீங்களா, அது உருண்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு வண்டி ஏத்திருது. அப்பதான் உள்ள இருக்க பேய் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படிதான் காட்டுறாங்களா என்னன்னு தெளிவா தெரியல. இவங்க எல்லாருமே வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. பரவாயில்ல அங்கிள், நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அங்கிள் கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் வர டைம் ஆயிடுச்சு, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நாங்க கூப்பிட்டா மட்டும் வான்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த பிசினஸ் மேன் ரமேஷும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேசும்போது அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல ஈர மட்டும் தான் ரமேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கீதாஞ்சலி சார் உன்னை பார்க்கணும் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரனும் பேய் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உண்மையிலே என்னோட லைஃபை நாசம் பண்ணதே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈர என்ன பண்றாருன்னா கேமராவை ஆன் பண்ணி விட்டுறாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்ன சார் கீதாஞ்சலி என்னென்னமோ சொல்றா, அவ சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு கன் எடுத்துறாரு. ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. என்னடா என்கிட்டயே விளையாடிட்டு இருக்கீங்களா, கேமரா மூலியமா நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதானே பாக்குறீங்க, அது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் கூட நீ சொல்ற கதையை வச்சு பேய் உண்மையிலேயே வந்துருச்சு, கீதாஞ்சலி தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் கீதாஞ்சலிக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிய வந்தது. அவளை வச்சுதானே என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க, இது எதுவுமே வேலைக்காவது, உன் கதையை முடிக்கிறேன்னு ஷூட் பண்ற மாதிரி வராது. அதுக்குள்ள ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அவங்கிட்ட எதுக்கு வீரத்தை காட்டுற, என்கிட்ட வந்து காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் வேகமா ஈரனை நோக்கி நடக்கிறாரு. வேணான்னு ஈரவும் தடுத்துட்டு இருக்காரு. அதை மீறியே இவர் பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போதுதான் ஈரனோட முகம் கோரமா மாறிடுது. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வில்லனும் இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
பார்த்தா இந்த இடத்துக்கு உண்மையான பேய் வந்திருக்கு நமக்கு காட்டுறாங்க. வந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அடி வாங்குற இவருமே என்ன விட்டுரு விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் கூட இன்னைக்கு உங்ககிட்ட விட்டுரு விட்டுன்னு தானே கேட்டேன், என்ன விட்டியா, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாவடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் உள்ள இருக்க டாக்டரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க, இந்த வயலன்ஸ் எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யோ உண்மையான பேய் வந்திருக்கு வான்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. டாக்டர் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, நான் உண்மையான பேய்ன்றதை புரிய வைக்குது. டாக்டர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்போ உண்மையிலே பேய் பிசாஸ்லாம் இருக்கான்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. சாரி, கதவை யாரோ தெரியாம லாக் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் இப்படி பேசினா கரெக்டா இருக்குமான்ற மாதிரி பேசிலாம் காட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உன்னோட அக்கா வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாங்க. வில்லனை தூக்குல தொங்க விடுற மாதிரி அங்க தொங்க விட்டு போயிருப்பாங்க. என் அக்கா வந்தாளா எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அக்கா இருக்காங்கல்ல, இவங்க கண் முன்னாடி தெரியுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த கொலையை நான் தான் பண்ணன்ற மாதிரி ரமேஷ் சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரமேஷ் குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம அவரே காயப்படுத்திக்கிட்டாரு, தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இது மூலியமா மது எந்த குற்றத்தையும் பண்ணலன்றது ப்ரூவ் ஆயிருது. இப்ப மதுவும் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிடுறாரு. ஈரனோட பர்த்டேவா இருக்கும், எல்லாருமே சேர்ந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. தில்ராஜ் தான் போன்ல பேசுறாரு. உன் கதை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நம்ம கண்டிப்பா படம் பண்ணலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்றாரு. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.